ஸோ ஹே கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். ஸோ நான் ஜீனிங் நம்மளுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்லி கேம்ப் அப்படிங்கிற ஒரு கேம் தான் இருக்குது ரோப்ளாக்ஸில். ஸோ அந்த கேம் பிளே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இன்னும் யாருன்னு தெரில. ஸோ யாருமே வரல, ஆனால் காட்டுது 2 பேர் இருக்காங்கன்னு. ஸோ வாங்க யாரையாவது வாங்க வாங்க வாங்க. ஸோ 2 பேர் இருந்தால் தான் கைஸ் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம கேமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ லோடிங். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபியூல் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த ஃபியூல் வந்து நம்ம இதுக்குள்ளே ஊற்றணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூலை வந்து ஊற்றலாம் ஃபுல்லாக. ஸோ ஃபுல்லாக ஃபியூல் ஊற்றினா தான் பார்த்திங்கன்னா நண்பர்களே நமக்கு யூஸ் ஆகும். ஊற்று. ஓகே நண்பர்களே, ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ நம்ம கூட யாரும் வரல நண்பர்களே, நாம் மட்டும்தான். ஸோ கதவு எங்கடா இருக்குது? ஸோ கதவு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம மூடிடலாம். ஓகே நண்பர்களே, கதவை நம்ம மூடியாச்சு. இப்போ நம்ம தான் வண்டியை ஓட்ட போகிறோம். ஸோ செம்மையாக இருக்குது. ஓகே நண்பர்களே, வண்டியை ஓட்டுவோமா? ஸோ இருங்க, இங்கே எதுவும் சுவிட்சுங்களாம் இருக்குது. சுவிட்சு பீம் லைட்டா? ஓகே, பீம் லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வண்டி இப்போ முன்னாடி போகுது. ஸோ இருங்க. ஐயோ நண்பர்களே, வண்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஓட்ட. ஓகே நண்பர்களே, ஸோ ஓகே இப்போ கொஞ்சம் கையில் வந்துருச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம வண்டியை வந்து எடுக்கலாம். ஸோ நம்மளோட பாதியிலே நம்ம ஓட்டலாம் நண்பர்களே. ஐயோ இப்போ தான் சொல்லி முடிக்கல. ஸோ வண்டி விட்டு இறங்கியாச்சு. ஸோ நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் அதுங்குள்ளே 7% குறைஞ்சிருச்சு. ஏன்னா மேலே ஏற நண்பர்களே, வீட்டுக்குள்ளே வந்து கயிறு இருக்குது நண்பர்களே. ஸோ இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டிக்கு பின்னாடி வைக்க முடியாதா? ஸோ இருங்க, நம்ம வண்டிக்கு உள்ளே போயிட்டு நம்ம இதை வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீட்டில் அவ்வளோ எதுவும் இல்லை. ஓகே, கதவு சாத்தியாச்சு. இப்போ நம்ம வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம். நாமளே ராங்கில் வந்துட்டோம். ஸோ நண்பர்களே இருங்க, நம்ம தப்பாக வந்துட்டோம். ஸோ நம்ம ரோடு அங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே போகணும். ஸோ அப்படியே ரிவர்ஸ் வருவோம் நம்ம. ஓகே நண்பர்களே, நம்ம அப்படியே ரிவர்ஸ் வந்து இப்போ அப்படியே நேராக போகலாம். ஸோ 2 பேர் நல்லவேளை இல்லை நண்பர்களே. 2 பேர் இருந்தால் நாம் ஒன்று பண்ணுவோம், அவன் ஒன்று பண்ணுவான். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ அதனால தானே நண்பர்களே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இது கூட போய் பார்ப்போமா? புரியல நண்பர்களே, போலீஸ் ஸ்டேஷன் நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இறங்கி என்னன்னு விசாரித்து பார்ப்போம். ஸோ நண்பர்களே, போலீஸ்ன்னு பார்த்தா ஐயோ
ஐயோ ஐயோ நண்பர்களே, போலீஸ்னு பார்த்தா யாருங்க இவங்க? சொல்லுங்க, கடைசியாக ஒருத்தர் இருக்கான். நண்பர்களே, போலீஸ்னு பார்த்தா யாருங்க இவங்க? ஐயோ நண்பர்களே, நம்ம இங்கே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம டக்கு டக்குன்னு போயிடலாம். ஸோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன்னு பார்த்தோம். ஐயோ இருக்கான். ஸோ இருங்க, ஓடிடுவோம். ஐயோ வந்துட்டான். ஸோ இருங்க, கதவை மூடிடுவோம். நம்ம டக்குன்னு போயிடலாம். ஸோ இருங்க, ஏற்றிடுவோம். ஸோ நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அவனை ஏற்றியாச்சு. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ இந்த இடம்லாம் நமக்கு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்த் வேறு நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருங்க, நம்ம கரெக்டாக நம்மளோட ரோட்டில் போகலாம். ஸோ இங்கே ஒரு வீடு இருக்குது. இங்கே ஜாம்பிஸில் இருப்பானுங்களான்னு தெரில. ஸோ அங்கே ஏதோ பெட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்குது. இருங்க, நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நிறுத்திடலாம். ஓகே நண்பர்களே, நம்ம இந்த சைடு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம நிறுத்திட்டோம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு என்ன தராது. ஸோ நமக்கு வந்து ஆமோ இருக்குது, இது வில்லுங்க இருக்குது. இதையும் எக்யூப் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ எல்லாத்தையுமே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேனில் போட்டுடலாம். ஸோ நம்ம வேனில் எல்லாமே வைக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. ஸோ எப்படி வைக்கிறது? பேக் இருக்குது பாருங்கள். ஸோ நண்பர்களே, நம்ம எடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே போச்சுன்னே தெரில நண்பர்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளோட வேலை நம்ம போகலாம். ஸோ சாப்பாடு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது, ஆனால் இருக்குதானே தெரில. ஸோ முன்னாடி ஒரு வீடு இருக்குது, அவங்க சாம்பிஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, சாம்பி தான். இது காஃபி கெஃபேன்னு இருக்குது. ஸோ அவங்க நம்ம ஏற்றியாச்சு. ஸோ உஷோடு தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, முன்னாடி வந்து ஏற்றிடுவாங்க. அவனுக்கு பின்னாடி வந்து நண்பர்களே, வண்டி விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு அவனை அடிச்சிடலாம். ஸோ வரான். ஸோ உள்ளே ஏதோ ஒரு பொருளுங்க நமக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஸோ அங்கே ஒரு சாம்பி இருக்குது. ஸோ அதை போய் அடிச்சிருவோம் வாங்க. ஸோ அங்கே பாருங்கள், வருது பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட ஹெல்த்தில் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம சாப்பாடு எதுவும் இருக்குதான்னு பார்த்துக்கோம். நம்ம வந்து எக்யூப் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை குடிக்கலாமா? காஃபி வந்து குடிக்கலாமா? ஓகே, காஃபி நம்ம குடிக்கலாம். நம்ம காஃபி எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்னொரு காஃபி இருக்குது, ஸோ அதையும் எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இருங்க நண்பர்களே. ஓகே, நம்ம காஃபி வந்து குடிப்போம். ஸோ அப்போ தான் நமக்கு ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம எடுத்து எல்லா காஃபியும் குடிச்சிருவோம். ஸோ ஏன்னா நமக்கு ஹெல்த்து தான் முக்கியம். ஸோ ஹெல்த்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஸோ பார்த்தா தெரியும், இங்கே பேப்பர் பெண்ணெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுக்கு இருக்குதுன்னு தெரில. ஸோ எடுத்து பார்ப்போம் இருங்க. ஸோ இருக்கிற காஃபியெல்லாம் குடிச்சிடலாம் நம்ம. ஸோ அதுதான் நமக்கு உதவும். ஸோ அதெல்லாம் எடுக்க முடியல நண்பர்களே. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் இல்லை. ஸோ இந்த சைடு காஃபி நிறையா இருக்குது. ஸோ இருங்க, இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவும் பொருளுங்க இருந்துச்சுன்னா காஃபி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வேனில் வச்சுக்கலாம் நண்பர்களே. ஸோ இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிறலாம் வேனில் வச்சுக்கலாம், போதும் நமக்கு. ஸோ இங்கே ஒரு காஃபி போதும் நண்பர்களே. இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ வாங்க இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு காஃபி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வேனில் போய்ட்டு நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இருங்க, அதை சாத்திடுவோம். காஃபி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ட்ராப் பண்ணுறது? ஸோ இருங்க,
ஸோ காஃபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நண்பர்கள் நம்ம மரத்தை வெட்டணும்னு காமிக்குது, அப்போ தான் வண்டியோட ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுமாம்மா. ஸோ இங்கே மரங்க இருக்குது, இதெல்லாம் வெட்டிக்கலாம். அதுவும் இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள், இந்த மரத்தை வெட்டிக்கலாம். ஸோ நண்பர்களே நம்ம வண்டி விட்டு இறங்கிட்டோம். ஸோ முன்னாடி போய் நிறுத்தலாம் தான், ஆனால் தேவையில்லை. ஓகே ஆக்ஸ் இருக்குது, மரத்தை வெட்டுவோம். வெட்டு 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 கைஸ். மரம் இருக்குதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கு கைஸ். ஸ்ட்ராங்குன்னு சொல்ல வந்தால் சாஞ்சி வந்துடுச்சு. ஸோ இருங்க மரம்லாம் இருக்குது. ஸோ இதையும் ட்ராக் பண்ணிக்குவோம். ஸோ இன்னொன்று தான் நம்ம உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கொண்டு வந்துடலாம். நண்பர்களே கதவை திறந்துட்டு இங்கே ட்ராக் பண்ணி அப்படியே உள்ளே போய் வச்சிடலாம். நம்ம இருங்க ட்ராப். ஸோ இதை அமைக்கிடலாம். அப்படியே வண்டியை முன்னாடி போய் நிறுத்திடலாம். ஓகே நண்பர்களே இருங்க, நம்ம கொஞ்சம் அப்படி போய் நிறுத்திடுவோம். ஓகே நண்பர்களே, வெளியே இருக்கிற இந்த கட்டையான டக்கட்டை உள்ளே கொண்டு வந்து வச்சுருவோம். நண்பர்களே நம்ம டக்குன்னு வைப்போம். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும். ஸோ இருக்கிற எல்லா கட்டையுமே நம்ம உள்ளே வச்சிடலாம் நண்பர்களே. ஸோ டக்குன்னு வைக்கலாம், டக்குன்னு. ஸோ வெயிடா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 இருக்குது. ஸோ இதையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ அந்த கட்டைங்களாம் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ண தேவைப்படும். ஸோ சைடில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வேனை வந்து பார்த்திங்கன்னா சும்மா செம்மையாக இருக்குது. ஓகே நண்பர்களே, ஓகே இப்போ நம்ம எப்படி வந்தோம் நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா இருங்க. நண்பர்களே நம்ம வந்து இப்படி போகணும். சாரி. ஓகே வண்டியை அப்படியே திருப்புவோம். ஓகே நண்பர்களே நம்ம அப்படியே முன்னாடியே போவோம். ஸோ அந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. ஓகே முன்னாடி ஏதோ பெட்ரோல் பம்பு மாதிரி இருக்குது நண்பர்களே. ஸோ இந்த இடத்துல போனால் நமக்கு பெட்ரோல்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வெயிட் சாமிங்க இத்தனை பேர் இருக்கானுங்க. ஸோ போகலாமா வேணாமான்னு தெரில. நம்மக்கிட்ட கன்னும் இல்லை நண்பர்களே. ஸோ இருங்க நம்ம இதெல்லாமே நம்ம எடுத்து இருங்க இங்கே வச்சு 5 வுட்டா இருங்க இங்கே ட்ராப் பண்ணுவோம் 1. ஸோ இதெல்லாமே ட்ராக் பண்ணி இங்கே 2 இருங்க. ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்து இங்கே வைப்போம். ஸோ 3 இன்னும் 2. ஸோ இருங்க இது வச்சா ஏதோ ஆகுது. கேம்ப்பு மாதிரி நம்ம கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 1. ஸோ ஓகே கிராஃப்டடு. கேம்ப் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்யூப் ஆகிருக்கு. ஸோ நம்ம போய் எடுக்கலாமான்னு தெரில. ஸோ பேக்கில் வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஃப்ளாஷ் லைட் இங்கே இருக்குது. ஸோ இருங்க யாருங்க இங்கே இருக்கானுங்க பாருங்கள். இவனுங்க எல்லாத்தையும் ஒருத்தனாக நம்ம போட்டு தள்ளணும். ஸோ வராமல் பாருங்கள். ஸோ இருங்க அடிக்கலாம். ஸோ ஒருத்தங்காலி. ஸோ ஆமாம் நீ அடி வாங்கிப்போ. ஸோ இன்னொருத்தங்காலி. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ அவன் ஒருத்தந்தான். ஸோ வாட கைஸ் இவன் அடிக்க போயிட்டு நடுவில் ஒருத்தன் வந்து தலையை கொடுத்துட்டான். ஸோ
ஸோ ஓகே நண்பர்களே, அவனையும் போட்டு தள்ளியாச்சு. ஸோ உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் நண்பர்களே. ஸோ இதுக்கு மேலே நம்மக்கிட்ட அப்படின்னா சத்தம் வச்சு சண்டை போட டெம்பிள். இட்ஸ் கெட்டிங் டார்க்கா. ஓ ஷேட் நண்பர்களே, டார்க் ஆயிடுச்சு நண்பர்களே. இப்போ நம்ம வண்டியை விட்டு இறங்கணும், நம்ம சோழியை முடிச்சிருவானுங்க எல்லோரும். ஸோ கதவையும் சாத்தியாச்சு. என்னது சாப் ட்ரீஸ் டு கெட்டு வுட்டா? ஐயோ இப்போ சொல்கிறானுங்களே. ஸோ நம்மளே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போயிட்டு நம்ம வுட்டெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ சுவிட்ச் இங்கே இருக்குது பாருங்கள், இதையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இருங்க ஸ்விட்சை ஆன் பண்ண முடியல. இருங்க ஆன் பண்ணுறான். இல்லை இருங்க, வெயிட் பண்ணுங்க. நண்பர்கள் இருங்க, ஆனே பண்ண மாட்டேங்கிறான். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். முன்னாடி தான் ரோடு தெரியுதுல, அப்புறம் என்ன. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது. ஸோ இங்கே நிறுத்திக்கலாம் தான் நினைக்கிறேன். ஸோ வுட்டை கட் பண்ணுன்னு இப்போ சொல்லியிருக்கிறான் பையன். ஸோ இது ஒன்று ஒன்றா ட்ராக் பண்ணி உள்ளே வர வைக்கணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இருங்க நண்பர்களே, உள்ளே ஒன்றா வைப்போம். ஐயோ யாரும் வேற மாட்டான். ஸோ நண்பர்களே, வுட்டு வர எடுக்க சொல்லியிருக்கானுங்க. திடீர்னு என்னன்னு தெரில. ஸோ ஒன்றா கொண்டு வந்து நம்ம டக்குன்னு வைப்போம். ஸோ அதுதான் நம்ம கடமை. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 12:04 AM ஆயிடுச்சு. அதாவது 4:12 AM. நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நடுராத்திரியில் வந்து நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் எதுக்காக? நம்ம நல்லதுக்காக தான். ஸோ இன்னும் 2 வுட்டு இதை மட்டும் தூக்கி உள்ளே போட்டு நம்மளோட பயணத்தை தொடங்க வேண்டியதான். ஸோ வாங்க. ஸோ நண்பர்களே, அடுத்து எந்த மாதிரியான வீடியோலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ண நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி நாங்கள் போட முடியும். ஸோ ஓகே நண்பர்களே. ஸோ இது வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு, வண்டியில் உக்காந்தாச்சு, பயணத்தை தொடங்கலாமா? வாங்க நண்பர்களே. இப்போ நம்ம அப்படியே அழுத்துல வண்டி அப்படியே பதறணும். ஸோ லைட் வேறு என்னன்னு தெரில, பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. ஸோ ஹாரர் வைப்பு தருது பார்த்திங்கன்னா. ரோடே எனக்கு தெரில. ஸோ நானே ஒத்து தான் பார்த்துட்டு இருக்கிறேன் நண்பர்களே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இங்கே போவோம். ஸோ இதுக்கு மேலே எங்கே இறங்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரில நண்பர்களே. ஐயோ இருங்க. நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ இங்கே இருந்தாச்சு. அங்கே பாருங்கள், கேம்ப் ஃபயர் போட்டு உக்காந்துருக்கானுங்க. யார் நண்பர்களே? கேம்ப் ஃபயர் போட்டு உக்காந்துருக்கானுங்க. யார்? இருங்க விசாரித்து பார்ப்போம். நண்பர்களே அடிக்க வரானுங்க. ஓகே நண்பரே, நம்ம செத்தே போயாச்சு. ஸோ கிவ் அப் கொடுத்துடலாம். ஸோ 1 டே சர்வைவ்டு. இத்தனை டிஸ்டன்ஸ் நம்ம வந்துட்டு 1095 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். பாஸு ஒருத்தனுமே டிஃபீட் பண்ணல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுற நண்பர்களே. ஸோ எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் வேணான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாட்டா, பாய் நண்பர்களே. பாய்.